ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளும் தேவன் நம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்விலே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் கூறுகிறார் என்னன்னா, நம்முடைய வாழ்வு வெட்டாந்தரை போல இருக்கிறதா, நம்முடைய வாழ்வு ஒருவேளை வறண்ட நிலம் போல இருக்கிறதா, ஒருவேளை நம்முடைய வாழ்விலே ஒரு நன்மை மிகுந்த இடம், நன்மைக்கான இடம் என்று ஒன்றுமே இல்லாமல் அது எல்லாம் தவிர்க்கப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறதா. இன்றைக்கு தேவன் நம்முடைய வார்த்தையை நமக்காக கூறுகிற என்னன்னா, நம்முடைய வாழ்விலே தண்ணீர் தராகவும் வறண்ட நிலம் நீருற்றாகவும் மாறப்போகிறது. நம்முடைய வாழ்வு செழித்து தழைத்து அங்கே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறது. நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் இதேதான் நிலைமையோ, என்னுடைய வாழ்வு முழுவதுமாக இப்படிதான் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் போன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா, கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறது என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீருற்றாகவும் நம்முடைய வாழ்வில் வறண்ட பகுதிகள் தேவனுடைய வார்த்தையின் வருகின்ற வல்லமையினாலே நீருற்றுகளாகவும் நம்முடைய வாழ்வு செழித்து அது தலை தோங்க போகிறது என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.